இவன் பேர் லியோங்க. எங்கள் வீட்டில் இருக்கிற 3 பூனையில் இவன் ஒரு பூனை. இவன் பேர் லியோ. இவன் மேலு. இவனோட அம்மா வந்து நான் வாக்கிங் போகும்போது தனியாக கத்திட்டு இருந்ததுன்னு அடாப்ட் பண்ணி கொண்டு வந்தேன். அவன் போட்ட குட்டி தான் இவன். அவங்க அம்மா பேர் டைசி. காலைல அவனுக்கு சாப்பாடு வச்சு ஆகணும். எப்படி என்னை கத்தி கூப்பிட்டு போகிறான் பாருங்கள். அவனுக்கு தெரியும் ஃபுட்டு எங்கே இருக்குன்னு. என்னை திரும்பி திரும்பி பார்த்து கூப்பிட்டு போவான். போயிட்டு அந்த சாக்கில் இருக்கிறத கேண்டு ஃபுட்டை எடுத்து அவனுக்கு நான் கொடுக்கணும். இவனுக்கு ஒரு தம்பி இருக்கான். அவன் பேர் சின்ன லியோ. இந்த ஓடி வரான் பாருங்கள். அவங்க அம்மா பேர் டைசி. டைசி வந்துடுவா பாருங்கள். அந்த கேன் ஃபுட்டை எடுத்து நான் அவங்களுக்கு கொடுக்கணும். காலையில் இதை வக்கீலின்னா தனித்தனியாக வந்து எல்லாரையும் அட்டாக் பண்ணுவாங்க இவங்க. ஆனால் நம்ம வீட்டில் புறாலாம் இருக்குங்க. புறா இருக்குது, லவ் பேர்ட்ஸ் இருக்குது, சிட்டுக்குருவிகள் நிறையா இருக்குது. 100க்கும் மேற்பட்டு கூண்டு இருக்குது. அதுக்கு நான் கூண்டு அதுங்க ப்ரீட் பண்ணுற மாதிரி எல்லாம் செட் பண்ணியிருக்கேன். பட் அதுங்களை டிஸ்டர்ப் பண்ணாதுங்க இதுங்க. ஏன்னா இவங்களுக்கு தேவையானதை நம்ம பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், மற்ற வேலையை பார்க்க மாட்டாங்க அவங்க. அவங்க சாப்பிட்றத பார்க்குறதுல ஒரு சந்தோஷங்க. ஜென்ரலாக பூனைன்னு இல்லை, பெட் அனிமலுக்கு நம்ம ஒரு ஃபுட்டு கொடுத்து அதுங்க சாப்பிட்டு அதுங்க நம்மளுக்கு கூட வளர்கிற ஒரு சந்தோஷம் இருக்குது பார்த்தீங்களா. நான் திரும்பி சொல்லுவேங்க, இந்த உலகம் வந்து மனிதர்களுக்காக மட்டும் படைக்கப்பட்டதில்லை. அனைத்து ஜீவராசிகளும் வாழணும். அவங்க கூட நம்மளும் சேர்ந்து வாழணும். அதுதாங்க உண்மையான வாழ்க்கை. காலையில் ஈவினிங் இவன் வந்து நம்ம வீட்டில் நியூ அரைவலுங்க. இவனுக்கு பேர் வந்து கொம்பன்னு வச்சுருக்கோம். என்ன கொஞ்சம் முரட்டு பீஸு கட்டி வச்சுருக்குறோம் கேஜில். ஏன்னா அவுத்து விட்டால் கருப்பனை போயிட்டு அட்டாக் பண்ணுறான். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் பழகிட்டு வரான். என்கிட்ட ஃபஸ்ட்டு பழக ஆரம்பிச்சிட்டான். கொஞ்ச நாளில் இவனோட சேட்டைகளும் நீங்கள் பார்க்கலாம். நல்ல பையனா.